ஓம் நமோ நாராயணாயா. தக்ஷ யஜ்ஞத்தில் சிவபெருமான் ஆணைப்படி தக்ஷன் அழிக்கப்பட்டான். இது மறுபிறவி அடைந்து தக்ஷனின் வம்ச வரலாறை பார்க்க போகிறோம். இன்னைக்கு துருவனுடைய வம்சத்தில் நாராயண அம்சமாக அவதரித்தவர் பிருது மன்னர். அவரோட வரலாறு என்ன என்பது பற்றியும் முன்னையே பார்த்தோம். இந்த பிருது வம்சத்தில் 5ஆம் தலைமுறையினர் பிரச்சேதசர்கள். இந்த பிரச்சேதசர்கள் மகனாகவே தக்ஷன் மறுபிறவி அடைந்தான். மிக புகழ்பெற்ற தக்ஷன் தன் வம்சம் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்பினான். எனவே ஸ்ரீமன் நாராயணரா மகாவிஷ்ணுவை ஆராதித்து வணங்கி வந்தான். அவனுடைய பக்தியால் மனம் மகிழ்ந்த பகவான் 8 கரங்களுடன் அவன் முன் காட்சியளித்து அருளினார். அவன் விரும்பிய வரத்தை அளித்து அதை நிறைவேற்றுவதற்காக அசிக்னி என்ற மனைவியையும் தந்தருளினார். சர்வேஸ்வரனுடைய அருளினால் தக்ஷனுக்கு முதலில் 10,000 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் தன்னுடைய தந்தையின் கட்டளைப்படி சிருஷ்டி தொழில் செய்ய வேண்டி பிரம்மதேவரின் அருளை பெற சென்றனர். நாரதர் அவர்களை சந்தித்து ஸ்ரீமன் நாராயணரின் திருவடிகளை அடைவதே சிறந்தது என்று உபதேசம் செய்தார். அதன்படி அவர்களும் தவம் புரிந்து மோட்ச மார்க்கத்தை நாடினார்கள். தக்ஷன் தன் புதல்வர்கள் திரும்பி வராது மோட்ச மார்க்கம் சென்றதை அறிந்து மனம் வருந்தினான். அதன் பிறகு அவனுக்கு 1000 மைந்தர்கள் பிறந்தனர். அவர்களை நாரத மாமுனிவர் சந்தித்து உபதேசம் செய்யவே அவர்களும் தங்கள் அண்ணன்மார்கள் போகவே மகாவிஷ்ணுவை அடையும் மோட்ச மார்க்கத்திற்காக தவம் புரிந்து தாங்கள் விரும்பியதை அடைந்தனர். நாரத மாமுனிவர் இவ்வாறு தன் புத்திரர்கள் அனைவரையும் திசை திருப்பி தன்னிடம் திரும்பி வராது செய்ததை அறிந்த தக்ஷன் மிக வருத்தமடைந்தான். அந்த வருத்தத்தின் மிகுதியால் நாரதர் ஓரிடத்திலும் நிலையாக வாசம் செய்யாமல் தெரிந்து கொண்டே இருக்குமாறு அவருக்கு சாபமிட்டான். ஆனால் உத்தம விஷ்ணு பக்தரான நாரதர் அந்த சாபத்தை தனக்கு கிடைத்த அனுகிரகமாகவே கருதி திரிலோக சஞ்சாரியாகிய அனைவருக்கும் நன்மையை தரும் கலகங்களை செய்து வரலானார். அதற்கு பிறகு தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறந்தனர். அவர்கள் மூலம் வம்ச பரம்பரையும் வளர்ந்தது. தக்ஷனுடைய பெண் வழி பேரனுடைய பிள்ளை விஸ்வரூபன் என்பவன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது இந்திரன் தோற்கும் நிலை ஏற்பட்டு மிகவும் வருந்தினான். அப்போது விஸ்வரூபன் இந்திரனுக்கு நாராயண கவச்சம் என்னும் மகாவிஷ்ணுவின் ஸ்தோத்திரத்தால் ரட்சை அளித்தான். இதனால் இந்திரன் அசுரர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றான். எல்லாவற்றையும் ஜெயிப்பது மகாவிஷ்ணுவின் மகிமை அல்லவா? தக்ஷனின் மற்ற வம்ச வரலாறு அடுத்த வரும் பிரகல்லாதனோட கதையில் பார்க்கலாம். சித்திரகேதுவோட கதை. முன்னொரு காலத்தில் சூரசேன தேசம் என்று ஒரு தேசம் இருந்தது. அதன் அரசன் சித்திரகேது என்பவன் மனைவிகள் பலர் இருந்தும் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. புத்திரனுக்காக ஏங்கியிருந்த அவனுக்கு அங்கீரச மகரிஷி உதவி செய்தார். அவருடைய தவத்தின் மகிமையால் சித்திரகேது மன்னனுக்கு அவனுடைய மனைவியின் மூலம் ஒரு மைந்தன் பிறந்தான். மன்னன் மனம் மகிழ்ந்தான். ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. சித்திரகேதுவின் மற்ற மனைவிகளாகன சக்களத்திகளின் கூட்டத்தினர் பொறாமையினால் அந்த குழந்தையை கொன்றுவிட்டனர். மன்னன் சித்திரகேது விஷ்ணுவின் மாயையால் தன் பயமிழந்து மிகவும் வருந்தி மயங்கினான். மன்னனின் மனவருத்தத்தை அறிந்த நாரத மாமுனிவர் அவன் மீது தயை கொண்டு அங்கீரச மகரிஷியை அழைத்து கொண்டு சித்திரகேதுவிடம் வந்தார். மகரிஷியின் தவ வலிமையின் மூலம் அவனுடைய குழந்தையின் ஜீவாத்மாவை சித்திரகேதுவுக்கு காட்டினார். அப்பொழுது அந்த குழந்தையை நான் யாருடைய புத்திரன் என்று கேட்டது. நாரத மாமுனி சித்திரகேதுவிடம் பார்த்தாயா உன் குழந்தையை? இது உன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நான் யாருடைய புத்திரன் என்றல்லவா கேட்டது. நீதான் உன் குழந்தை மீது மோகம் கொண்டு வருந்துகிறாயே தவிர குழந்தை உன்னை பற்றி சிறிதும் நினைக்கவில்லை. எனவே உன்னுடைய வீணான மோகத்தை போக்கிவிட்டு பகவான் நாராயணரை ஆராதித்து தவம் புரிவாயாக என்று அவனுடைய மோகத்தை போக்கினார். மோகத்தை நீக்கிய சித்திரகேது மன்னன் நாரத முனிவரிடமிருந்து ஆதிசேஷ ரூபமான பகவானை ஆராதிக்கும் ஸ்தோத்திரத்தையும் மந்திர உபதேசத்தையும் பெற்றான். பின்னர் கடுந்தவம் புரிந்து ஸ்ரீமன் நாராயணர் மனத்தை மகிழ்வித்தான். 7 நாட்கள் அவன் செய்த அரிய தவத்தின் மகிமை கண்டு மகாவிஷ்ணு அவனுக்கு வித்யாதரர்களின் அதிபதியாக இருக்கும் பதவியை அளித்தார். குறைவில்லாத அறிவையும் அளித்தார்.
அந்த பதவியை பெற்ற பின்பு அரசன் சித்திரகேது தொடர்ந்து துதித்து வணங்கி வந்தான். அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் தாமரை தண்டு போன்ற வெண்மையான உருவமுடன் 1000 தலைகள் கொண்டவராய் சித்தகணங்கள் அவரை சூழ்ந்து துதித்து வர அவன் முன் தோன்றி காட்சி தந்து அருளினார். மன்னன் சித்திரகேது ஆனந்தம் அடைந்து துதித்து போற்றினான். அரசனுடைய துதிகளால் மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணர் அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை விளங்க செய்து மறைந்து அருளினார். பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தனான விளங்கிய சித்திரகேது அவருடைய குணகணங்களை வித்யாதர பெண்களுடன் சேர்ந்து அழகாக பாடி போற்றி துதித்து வந்தான். மனதில் மகிழ்ச்சியோடு உலக விஷயங்களில் அதிக பற்று இல்லாதவனாக தன் இஷ்டப்படி லட்சக்கணக்கான வருஷங்கள் உலகங்களில் சஞ்சரித்து வந்தான். உலக விஷயப்பற்று அறவே அழிவதற்காக மகாவிஷ்ணுவானவர் சித்திரகேதுவை வெள்ளிமலை ஆகிய கைலாசத்திற்கு செல்லுமாறு ஏவினார். அவர் கட்டளைகளை ஏற்று கைலாசத்திற்கு சென்றான் சித்திரகேது. அங்கே மன்மதன் சத்ருவான மகாதேவனான் சங்கரர் மகான்கள் பலர் சூழ்ந்திருக்க வெட்கமில்லாமல் மனைவியின் மடியில் அமர்த்தி கொண்டு வீற்றிருப்பதை கண்டான். உயர்ந்தோர்கள் உம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மனைவி உமாதேவியை மடியில் வைத்துக்கொண்டு உல்லாசமாக உட்கார்ந்திருக்கிறீர்களே, நீங்களா மன்மதனை எரித்தவர்? உங்களுக்கு சிறிதும் வெட்கமில்லையா என்று சிவபெருமானை பார்த்து சித்திரகேது பரிகாசமாக கேட்டான். அரசனுடைய கேலி பேச்சை கேட்ட உலக நாயகனின் உத்தம பத்தினியான உமாதேவி கோபம் கொண்டு சிவபெருமானின் உயர்ந்த குண நிலையை பற்றி ஆராயாமல் அடக்கமின்றி அறிவு கட்ட அசுரனைப் போல பரிகாசமாக பேசிய நீ அசுரனாக பிறக்க கடவது என்று சாபமிட்டாள். சாபத்தை கேட்ட சித்திரகேது சிறிதும் பயமடையவில்லை. அதனால் தன்னை சாபத்திலிருந்து விடுவிக்குமாறு யாசிக்கவும் இல்லை. உமாதேவியின் சாபப்படி சித்திரகேது மன்னன் விருத்ராசுரனாக பிறந்தான். இந்திரனுடன் போர் புரிந்தான். தன்னுடைய பக்தியாலும் ஆத்ம தத்துவ தெளிவாலும் போரில் தன்னை எதிர்த்து பகைவனாம் இந்திரனின் மதிமயக்கத்தை போக்கினான். ததீசி முனிவரின் முதுகெலும்பால் தயாரிக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் இந்திரன் விருத்ராசுரனை அழிக்கவே விருத்ராசுரனாம் சித்திரகேது வைகுண்ட பதவியை அடைந்தான். உலக நடத்தை போல் இல்லாததும் தன் செயல்களின் காரணத்தை பிறரால் அறிய முடியாத தன்மையும் உடைய மகான்களின் நடத்தையை அறிவிலிகள் கேலி செய்வார்கள். தான் விஷ்ணுவின் பரமபக்தன், தான் இந்திரியங்களை ஜெயித்தவன் என்ற அகந்தை கொண்டிருந்தான் சித்திரகேது. அந்த அகந்தையால் தான் அறிவிழந்து அறிவிலி போல கைலாசநாதனை கேலியாக பேசி பரிகாசம் செய்தான். அவனுடைய கர்வமே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. ஜெய விஜயர்கள் சனகாதி முனிவர்களை அவமதித்ததால் அசுரர்களாக பிறந்தனர். பின் விஷ்ணுவை அடைந்தனர். அதே போல சித்திரகேது மன்னனும் சிவபெருமானை அவமதித்து விருத்ராசுரனாக பிறந்தான். இந்திரனுடன் போரிட்டு அழிக்கப்பட்டு தன் விஷ்ணு பக்தியால் அஞ்சாமல் அந்த பிறவி ஒழிந்ததும் வைகுண்ட பதவியை அடைந்தான்.